நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வைராகியம் முதலிய மோட்ச காரணங்களை பற்றி பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். பிராணிகள் முடிவில் கஷ்டமான விஷயங்களில் பற்றுதல் உள்ளவைகளாய் இருந்து கொண்டு கஷ்டப்படுகின்றன. இவைகளில் பற்றுதல் இல்லாத மகாத்மாக்கள் உத்தமமான கதியை அடைகிறார்கள். புத்தி உள்ளவன் உலகமானது ஜனனம், மரணம், கிழத்தனம், துக்கங்கள், நோய்கள், மனத்தில் உள்ள துன்பங்கள் இவைகளால் நிரம்பி இருப்பதை பார்த்து மோட்சத்திற்காக முயல வேண்டும். வாக்காலும் மனத்தாலும் சரீரத்தாலும் பரிசுத்தனும் அகங்காரம் இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். மிக்க அடக்கமுள்ளவனும் அறிவுள்ளவனும் பிச்சை எடுப்பவனும் விருப்பமில்லாதவனுமாகி சுகமாக சஞ்சரிக்க வேண்டும். மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு சம்சார பாசங்கள் அடங்கியவைகளாக இருக்கின்றன. அந்த பாசங்களை வெளியிடத்தக்க அஞ்ஞானத்தின் ஸ்வரூபத்தை அறிவது கடினம் என்று தெரிந்து கொண்டிருந்தாலும் அவிவேகமுள்ள மனிதன் அந்த க்ஷணமே அபிமானத்தை அடைவான். இவ்வாறு பார்ப்பதும் பந்துக்களிடத்தில் ஸ்நேக சிந்தை உள்ளதும் பேத ரூபத்துடன் இருப்பதுமான ஆத்மாவை நான் உள்ளபடி இல்லாததாக நினைக்கின்றேன். அன்றியும் பிராணிகளிடம் தயை பாராட்டுவதிலும் மனத்திற்கு அபிமானம் உண்டாகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உலகமானது கர்மத்தின் பயனென்று தெரிந்து கொண்டு பிராணிகளிடம் தயை செய்வதிலும் உபேட்சை செய்யவும் வேண்டும். நல்வினையோ தீவினையோ எது செய்யப்பட்டிருக்கிறதோ அதை உலகம் அடையும். ஆகையால் புத்தியாலும் செய்கையாலும் நல்வினைகளையே செய்ய வேண்டும். ஹிம்சை இல்லாமை, உண்மை உரைப்பது, எல்லா பிராணிகளிடத்திலும் நேர்மை, பொறுமை, அஜாக்கிரதை இல்லாமை இவைகள் எந்த மனிதனிடத்தில் இருக்கின்றனவோ அவன் சுகமுள்ளவனாய் இருப்பான். சிறந்ததும் எல்லா பிராணிகளுக்கும் சுகத்தை அளிப்பதுமான இந்த தர்மமானது துக்கத்திலிருந்து விலகுவிப்பதென்று தெரிந்து கொள்ளுகிற உண்மையை அறிந்தவன் சுகமுள்ளவனாவான். ஆகையால் புத்தியால் சமாதானமுள்ள மனத்தை பிராணிகளிடம் வைக்க வேண்டும். கேடு நினைக்க கூடாது, ஒன்றையும் விரும்பக்கூடாது, தகாததையும் இகழ்ச்சியானதையும் நிந்திக்க கூடாது. அன்றியும் பழுதில்லாத முயற்சியுடன் மனத்தை ஞானத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டும். நன்மொழி கூறுவதால் அழகான ஞானம் உண்டாக தொடங்கும். கூறத்தக்க வசனத்தை பகுத்தறிந்து கொண்டு தர்மத்தின் சூக்ஷ்மத்தையும் தெரிந்து கொண்டு உண்மை உள்ளதும் கேடில்லாததும் பிறர் குற்றத்தை வெளியிடாததுமான பேச்சை பேச வேண்டும். வஞ்சகம் இல்லாததும் குரூரம் இல்லாததும் கேடில்லாததும் பிறர் குற்றத்தை வெளியிடப்படாததும் இவை போன்றதுமான பேச்சை செலுத்தல் இல்லாத மனத்துடன் மிதமாய் பேச வேண்டும். சம்சாரத்தின் நிலையானது சொல்லால் நிலை பெறுவது அல்லவா? வைராகியத்துடன் பேசுவானாகில் நல்ல புத்தியால் அனுகிரகிக்கப்பட்ட மனத்துடன் தமோ குணத்தால் உண்டான தன்னுடைய கர்மத்தை சொல்லிக் கொள்ளலாம். ரஜோகுணத்தை அடைந்த கருவிகளுடன் கர்மங்களை அடைகின்றவன் இந்த உலகில் துக்கத்தை அடைந்து நரகத்திற்கு உரியவனாவான். ஆகையால் மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனக்கு தைரியத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். விபரீதமான திக்கென்று அறிந்து கொண்டும் அதில் சொல்லுகிறவனுடைய நிறைந்த அந்த தன்மையானது திருடர்களால் அபகரிக்கப்படுவது போல சம்சாரத்தை அறிந்து கொண்டும் அதில் சொல்லுகிற அறிவில்லாதவர்கள் ஆசைகளால் அபகரிக்கப்படுகிறார்கள். சம்சார மார்க்கத்தை அடைந்திருப்பவன் விபரீத வழியை விட வேண்டும். அந்த விபரீதத்தில் சென்றவனே திருடர்களை கொன்ற பின் எவ்வாறு சுபமான திக்கை அடைகின்றானோ அதுபோல சம்சாரத்தில் இருப்பவன் ராஜச தாமசங்களான கர்மங்களை விட்ட பின் க்ஷேமத்தை அடைவான். சேஷ்டைகளை விட்டவனும் ஆசைப்படத்தக்க எல்லா பொருட்களிலிருந்தும் விடுபட்டவனும் மக்களில்லாத இடத்தில் சஞ்சரிப்பவனும்
லகுவான ஆகாரம் உள்ளவனும் மனத்தின் ஏகார பாவம் என்ற தவம் உள்ளவனும் இந்திரியங்களை அடக்கினவனும் ஞானத்தால் கிளேசங்களை எரித்தவனும் சமாதிக்குரிய அங்கங்களை அனுஷ்டிப்பதில் உற்சாகம் உள்ளவனுமான புத்தி உள்ள மனிதன் அசைவற்றதான மனத்தால் மேலான அந்த பிரம்மத்தை சந்தேகமில்லாமல் அடைகின்றான். தைரியம் உள்ளவனும் புத்தி உள்ளவனுமான மனிதன் சந்தேகமின்றி புத்தியை அடக்கி கொள்ள வேண்டும். புத்தியால் மனத்தையும் தன்னுடைய மனத்தால் விஷயங்களையும் அடக்கி கொள்ள வேண்டும். அசைவற்றதான மனத்தை அந்த பரமாத்மாவிடத்தில் லயிக்கும்படி செய்து சமாதியில் உற்சாகமுடன் இருப்பவனுக்கு அந்த பிரம்மமானது நன்கு விளங்கும். எல்லா பொருட்களின் உட்பொருளான பிரம்மத்தில் நிலை பெற்றிருப்பதை ஏகாந்த நிலை என்று தெரிந்து கொள். காரண ஸ்வரூபமான பிரம்மத்தின் விசேஷ நிலையை கூட விஷயங்கள் இல்லாத சுத்த பிரம்ம ரூபமாக பெரியோர்கள் அறிகிறார்கள். அல்லது அவ்விதமான பரமாத்மா ரூபத்தில் நிலை பெற்றிருக்க சக்தி அற்றவனாய் இருப்பவனாகில் சமாதியில் புத்தி உள்ளவனாகி வருங்காலத்தில் தத்துவத்தை வெளியிடத்தக்க யோக முறையை செய்ய தொடங்க வேண்டும். இந்திரியங்களை அடக்கி கொண்டவனும் மனத்தை தன் வசமாக செய்து கொண்டவனுமான இந்த யோகிக்கு அந்த இந்திரிய தேவதைகள் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷம் உள்ளவர்களாகி அந்த ஈஸ்வரரை பற்றி செல்லுகிறார்கள். அந்த தேவதைகளுடன் ஒன்று சேர்ந்த மனம் உள்ளவனுக்கு அந்த பிரம்மமானது நன்கு விளங்கும். காலக்கிரமத்தில் சத்வகுணமும் விலகியவுடன் அவன் பிரம்ம பாவத்திற்கு தக்கவனாகின்றான். யோகியானவன் பிறருக்கு வெளியாகும் நிலைமையில் இருக்கக்கூடாது. யோக உபாயங்களை தொடங்க வேண்டும். யோக உபாயத்திற்குரிய ஆச்சாரம் எது எதுவோ அதை செய்து கொள்ள வேண்டும். அவில், சுண்டல், பிண்ணாக்கு, காய்கள், பிட்டு, மா, கிழங்கு, கனி, பக்ஷணம் இவைகளை பரியமாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். சாத்விகனாய் இருந்து கொண்டு எது யோகாசத்திற்கு அனுகூலமாய் இருக்கிறதோ அதை பரீட்சித்து தேசத்திற்கும் காலத்திற்கும் தக்க ஆகார நியமத்தை அனுசரிக்க வேண்டும். கர்மத்திற்கு வேண்டி யோகத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது. அக்னியை போல ஞானத்தை மெல்ல மெல்ல வளரச் செய்ய வேண்டும். அவ்வாறு ஞானத்தால் விளங்க செய்யப்படும் பிரம்மமானது சூரியன் போல நன்கு பிரகாசிக்கும். ஞான ரூபியான ஆத்மாவை அடுத்திருக்கும் அஞ்ஞானமானது ஜாகிர முதலான 3 அவஸ்தைகளை பிடித்து கொண்டிருக்கிறது. ஞான ரூபியான ஆத்மாவானது புத்தியால் தொடரப்பட்டு அஞ்ஞானத்தால் உண்டாகும் மயக்கத்தால் பிரகாசமற்றது போல் இருக்கிறது. 3 அவஸ்தைகளை விட வேறாயிருக்கும் ஆத்மாவை அந்த அவஸ்தைகளுடன் பற்றுதல் உள்ளதாக நினைப்பவனும் சாஸ்வதமான சுத்த ஆத்மாவை தூஷிப்பவனுமானவன் அந்த ஆத்மாவை அறிய மாட்டான். 3 அவஸ்தைகளை விட வேறான நிலையும் அந்த அவஸ்தைகளுடன் பற்றுதல் உள்ள நிலையுமான அந்த இரண்டினுள் மோட்சத்திற்குரிய நிலையை அறிந்தவனும் ஆசையற்றவனுமான மனிதன் முக்தி அடைகின்றான். காலத்தை வென்றவன் கிழத்தனத்தையும் மரணத்தையும் வென்று அழிவில்லாததும் மாறுபாடற்றதும் மோட்ச ரூபமும் சனாதனுமான பிரம்மத்தை அடைகின்றான் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.